ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய். கரும வினைகளை ஒரு புறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய். நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். அதற்கான அறிகுறிகள் வரும் நாட்களில் உனக்கு தென்படும். என்னுடைய நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதையெல்லாம் அளிக்கின்றேன். இதன் விளைவாக என்மேல் கொண்ட பக்தி பெருகுகிறது. என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன். இது என்னுடைய சத்தியமான வார்த்தை. வேறு எதிலும் பற்று இல்லாமல் என்னையே சரணடைந்து முழு விசுவாசத்தோடு என் புகழை பாடி என்னை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவனை நான் கடை தேற்றம் செய்கிறேன். இது என் சத்திய பிரமாணம். எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணமும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்ப நாட்டம் தலை காட்ட முடியும்? என்னுடைய கதைகளை கேட்டால் கூட போதும், வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும். என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன். பக்தியோடு கதைகளை செவிமடுங்கள். கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனதில் பிரதிபலித்துப்பார். அதன் பிறகு தியானம் செய். உன்னதமான திருப்தியை நீ பெற முடியும். நான் என்னும் பிரஜையை மறந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும். வேறு எதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கணக்கும். 8 பிரகிருதிகளின் ரூபமும் நானே. பிரபஞ்சத்தில் 4 பக்கங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன். ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகும். நானே இவ்வொளியின் பொருள். பிரபஞ்சத்தில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ அவை அனைத்திலும் நானே இருக்கிறேன். என்னுடைய சர்வ வியாபக விழிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்தும் முழுமையடைந்து இருக்கின்றன. உலகியல் ஆசைகள் பலவிதமானவை. ஆனாலும் நான் யார் என்ற சூட்சமம் புரிந்துவிட்டால் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயை. எல்லா இருப்புகளுக்கும் சாரமான என்னை அறிந்து கொள்வதே உள்ளிருக்கும் தூய பூரண பரமானந்தத்தை பெறுவதாகும். இந்த ஆத்மாவே பிரம்மம், சுத்த ஞானம், ஆனந்தம். இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மை. நான் வாசுதேவன். ஓம் என்பதும் நானே. நான் நித்தியன், சுத்தன், புத்தன், முக்தன். ஆகவே சிரத்தையோடும் பக்தியோடும் என்னை வழிபடுவது சுய உயர்வு அளிக்கும். என்னை யார் என தெரிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். என்னை முழு மனதோடு சரணாகதியடைந்து என்னோடு நீ கலந்துவிடு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.